லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 10 brutal career traps. 10 brutal career traps and how to avoid them. உங்கள் கேரியரில் 10 brutal career traps என்ன இருக்கும், அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுதான் இன்னைக்கு கிளாஸ். 10 brutal career traps and how to avoid them. First point, staying because it is easy. First நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம்? staying because it is easy. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது நமக்கு எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். Don't stay at a job because it is easy. Stay if you are learning or earning. Stay if you are learning or earning. நம்ம எப்பவுமே ஒரு ஜாப்ல ஈஸியா இருக்கு, இது போதும், எந்த ரிஸ்க்கும் இல்லை, கம்ஃபோர்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட எதிர்காலத்தையும் நம்ம மைண்டையும் ஆரோக்கியத்தையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டேயிங் பிகாஸ் இட் இஸ் ஈஸி. நான் இருக்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த வேலை, அதனால் அப்படிங்கும்போது நீங்கள் இம்மிடியட்டாக அலர்ட் ஆகணும். அந்த தாட் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே. ஸோ வாட் டு டூ, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவாம்ப் யுவர் ரெஸ்யூம், டெவலப் நியூ ஸ்கில்ஸ் ஆர் மூவ் ஆன். நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்யூம் எந்த இயரில் எந்த டேல உங்களுக்கு வந்துச்சோ அன்னைக்கு உங்கள் ரெஸ்யூம் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எரேஸ் பண்ணிட்டு புது ரெஸ்யூமுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும், என்ன நாலேஜ் வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறோம். அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு ட்ராப்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். பாதிப்புல இருந்து நம்ம டேஞ்சரஸ்ல இருந்து தப்பிக்க முடியும் கேரியர் க்ரோத்தில். ஸ்டேயிங் பிகாஸ் இட் இஸ் ஈஸி, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், லிவிங் அதர் பீப்புள்ஸ் ட்ரீம்ஸ். நம்ம எப்பவுமே அதர் பீப்புள்ஸோட ட்ரீம்ல நம்ம இருக்கோம். நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லை, நமக்குன்னு ஒரு கோல் இல்லை, நமக்குன்னு ஒரு ட்ரீம் இல்லாமல் லிவிங் அதர் பீப்புள்ஸ் ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறது ஒரு ட்ராப். ஃபைண்ட் யுவர் இக்கிகை. இக்கிகை, find your ikigai. Discover what you are good at and brings you energy. Find your ikigai அப்படின்னா நம்மளை செல்ஃப் டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் டூல். அந்த டூல்ஸை பயன்படுத்தி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம மைனஸ் என்ன, நம்ம விஷன் என்ன, நம்ம பேஷன் என்ன, நம்ம வெக்கேஷன் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்மளை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி பழகிக்கணும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம டிஸ்கவர் வாட் யூ ஆர் குட் அட் அண்ட் பிரிங்ஸ் யூ எனர்ஜி. உங்களுக்கு எது எனர்ஜி கொடுக்கும், எந்த வேலையை நம்ம செய்யும் போது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு நிம்மதி கொடுக்கும், ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண பழகணும். அவர் சொன்னார், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரீமுக்கு நம்ம வாழ்கிறோம் போது நம்மளோட ட்ராப்பில் நம்மளே மாட்டிக்குவோம். சரி, வாட் டு டூ, நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலைன் யுவர் பேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் பர்பஸ். நம்ம 3 கேட்டகரியில் நம்மளை செக்ரிகேட் பண்ணிடுவோம். பேஷன், நமக்கு என்ன பேஷன் இருக்குது, நம்ம ஸ்கில்ஸ் என்ன இருக்குது, அண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 கேட்டகரிக்கு நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்மளை ஐடென்டிஃபை பண்ண பழகணும். ஸோ செகண்ட் ட்ராப் என்னென்னா, லிவிங் அதர் பீப்புள்ஸ் ட்ரீம்ஸ். அப்படிங்கும்போது இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், ரிலையிங் ஆன் அதர்ஸ் டு டிரைவ் யுவர் கேரியர். ரிலையிங் ஆன் அதர்ஸ் டு டிரைவ் யுவர் கேரியர், 3வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோ ஒன் கேர்ஸ் மோர் அபவுட் யுவர் கேரியர் தென் யூ. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா கேர்ஸ் மோர் அபவுட் யுவர் கேரியர் தென் யூ. உன்னோட கேரியரை பற்றி அவங்களுக்கு அதிக அக்கறை இருக்காது. நமக்கு தான் நம்மளோட கேரியர் பற்றியான அக்கறைகள் இருக்கும்.
ஸோ அப்போ அடுத்தவங்க வந்து ரிலேயிங் ஆன் அதர்ஸ் டு டிரைவ் யுவர் கேரியர் அப்படின்னு நம்ம நம்புறதுங்கிறது தப்பு. ஸோ நம்ம தான் நம்ம கேரியர் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, க்ரோத்து, நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷனோட ப்ரொமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும். சரி, வாட் டு டூ, தட்ஸ் இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? டேக் ஆக்ஷன் டு ஃபைண்ட் யுவர் ஆன்சர்ஸ், அப்ளை ஃபார் ஜாப்ஸ், ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக் எக்ஸெட்ரா. நம்ம வந்து இந்த மாதிரி கேட்குறோம், டேக் ஆக்ஷன் டு ஃபைண்ட் யுவர் ஆன்சர். நம்ம என்னங்கிறது ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறோம், நம்ம ஆக்ஷன் எடுத்து நம்மளோட ஆக்ஷன் என்ன நம்ம கேரியரில் அப்படின்னு பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ளை ஃபார் ஜாப்ஸ், நிறைய ஜாப்ஸ்க்கு, மல்டிபிள் சேலஞ்சிங் ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக், நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டாலும் சரி, சக்ஸஸ் ஆனாலும் சரி, நம்ம அங்கே ஃபீட்பேக் கேட்குறோம் நம்ம கேரியர் ரிகார்டிங் அப்படிங்கிறது நமக்கு மூணாவது ட்ராப்லேருந்து நம்மளை காப்பாற்றும். ஃபோர்த், திங்கிங் எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ், ட்ராப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திங்கிங் எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறது தான் நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம், மிஸ்டேக்ஸ். நாட் எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ வாண்ட்ஸ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. வாட்ச் who you associate with. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளோட பெஸ்ட்டு எது நமக்கு வேணும், பெஸ்ட்டு எது வரும், பெஸ்ட்டு எது நமக்கு சூட்டபிளாக இருக்குன்னு யாரும் திங்க் பண்ணவே விரும்ப மாட்டாங்க. வாட்ச் who you associate with. நம்ம யாரோட பயணிக்கிறோம், யாரெல்லாம் நம்ம கொலீக்ஸு அப்படிங்கிறது நமக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போது திங்கிங் எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய மிஸ்டேக். ஒர்க்கிங் ஏரியாவில் எல்லாரும் நமக்கு காம்படிட்டர் தான். நம்ம கொலீக்ஸ் எல்லாரும் யார்? காம்படிட்டர் தான். அஃபீஷியலில் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். தேவையில்லாத காசிப் பேசுகிறோம், ஃப்ரெண்டுன்னு கமெண்ட் கொடுக்குறோம், அப்படிலாம் பண்ணோம்னா ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஸோ வாட் டு டூ? ஃபோர்த் பாயிண்ட், சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவிட்டி அண்ட் அவாய்ட் எனர்ஜி வேம்பயர்ஸ். பாருங்க, நம்மளை சுற்றியும் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவிட்டி வைக்கணும், பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணணும், பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணணும். அவாய்ட் எனர்ஜி வேம்பயர்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம எனர்ஜியை கன்சியூம் பண்ணக்கூடிய, நம்மளை டயர்ட் ஆக்கக்கூடிய, நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய எந்த விஷயம் இருக்கோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அது மனுஷனாக இருக்கலாம், கூட ஒர்க் பண்ணுற டூல்ஸு, சிஸ்டம்ஸு, கல்ச்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்ட்டோட கல்ச்சர், இது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு. ஸோ இப்போ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி நம்ம செட் பண்ண வேண்டியது ஒன்று. அண்ட் அவாய்டு எனர்ஜி வேம்பயர்ஸ். நம்ம கிவர் டேக்கர் பாலிசி படி நம்மகிட்டருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க, நாட் கிவிங் பேக் அப்படின்னா நமக்கு எனர்ஜி கிடைக்காது. ஸோ இப்போ அந்த மாதிரி வேம்பயரை நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் ஐடென்டி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட நமக்கு நம்மளை சேஃபாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் அ ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் மொமெண்ட். நம்ம ட்ராப் என்ன பண்ணுறோம், நமக்கு நல்ல நேரம் வரணும், நல்ல டைம் வரணும், இந்த டைமில் வி கான் டூ எனி திங், ஸோ வெயிட்டிங் ஃபார் தி ரைட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லைங்க, அது மிகப்பெரிய ட்ராப். சூஸ் ப்ரோக்ரஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன். நம்ம எப்படி பண்ணுறோம், ப்ரோக்ரஸ் பர்ஃபெக்ஷன் வந்து வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம் பாருங்க, அது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். பில்ட் ஹேபிட்ஸ் அண்ட் ஷோ அப் டெய்லி ஈவன் when it is hard. நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும், மிகவும் மோசமான சுச்சுவேஷனில் நம்ம இருந்தாலும், பேட் கல்ச்சர் ஏரியாவில் நம்ம இருந்தாலும், நம்ம வந்து ட்ராப்புக்குள்ளே இருக்கோம், இம்மிடியட்டாக இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினைக்காம நம்ம அதுக்குள்ளேயே இருந்துகிட்ருப்போம். சூஸ் ப்ரோக்ரஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன், பில்ட் ஹேபிட்ஸ் அண்ட் ஷோ அப் டெய்லி ஈவன் when it is hard. நம்ம எப்போ ஹார்டாக இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுருப்போம். அப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போக முடியாது. வாட் டு டூ? வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்னா அது நம்மளோட ட்ராப்பு. அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? வாட் டு டூ? ஸ்டாப் ஓவர் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன். நிறைய தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம பிரெயினில் கொண்டு வராமல் அதுக்குரிய செயல்பாடுகளை நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அதுதான் இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்.
ஸோ இன்னைக்கு நான் டாப்பிக்கில் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறது 10 ப்ரூட்டல் கேரியர் ட்ராப்ஸ் அண்ட் ஹவு டு அவாய்ட் தம். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டேயிங் பிகாஸ் இட் இஸ் ஈஸி. அதுக்கு என்ன பண்ணணும்? கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எப்படி வரக்கு என்ன பண்ணணும்? லிவிங் அதர் பீப்புள்ஸ் ட்ரீம்ஸ், அதர் பீப்புள்ஸோட ட்ரீம்ஸில் இல்லாமல் ஃபைண்ட் யுவர் இக்கிகாய். இக்கிகாய் அது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ரிலையிங் ஆன் அதர்ஸ் டு டிரைவ் யுவர் கேரியர். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த், திங்கிங் எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் இன் அஃபீஷியல் ஒர்க்கிங் ஏரியாவில். ஃபிஃப்த், வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் மூமெண்ட். ஸோ இதோட செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அ பார்ட் 1. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.